நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதனால நீங்க கரெக்ட்டா நான் கட் என்ன பண்றீங்க. சொல்றேன், எதுக்கு 3 நிமிஷம் பேசுறீங்க? டான்ஸ் ஆடிட்டு போயிடுங்க. நல்லா இருக்கும். நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு இருக்குல்ல, தக்கதுமே அந்த ஜீன்ஸ் படத்துல. பழைய பாட்டுனா அது. வயசானவங்க வந்தா. புதுசா வந்தாங்கன்னா, இப்ப இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா அனிருத் மியூசிக்ல ஒண்ணு போட்டீங்கன்னா, இப்படிலாம் சிம்பிள்லாம் காட்டி இப்படி இப்படி தூவி விட்டுட்டு, ஃப்ளையிங் கிஸ் குடுத்துட்டு போயிடுங்க. அண்ணன் சீமான் இப்ப முத்தம் குடுக்குறத பத்திலாம் பேசிட்டு எப்படியெல்லாம் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கீங்க பார்த்தீங்களா? அ அதனால 3 நிமிஷம் பேசுறதுக்குலாம் நீங்க பேசினா என்ன, நான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஷேக்ஸ்பியரா? 3 நிமிஷத்துல அப்படியே எழுதி தள்ளி ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டுருவீங்க. கம்பர் நம்ப. 3 நிமிஷத்துல ஒரு குறள் திருவள்ளுவர் இல்ல மாரி. அந்த 3 நிமிஷமே பெரிய தாக்கத்த என்ன ஏற்படுத்துது தமிழக தாக்கத்த அரசியல் களத்துல. ஏற்படுத்துச்சு? ஏங்க இந்த தாக்கம்லாம் வந்து இந்த YouTubeல எனக்கே தாக்கமா இருக்குது. பேப்பர் படிக்க முடியலங்க. எது எடுத்தாலும் ஃபுல்லா விஜய், 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 விஜய். எனக்கு அது தேவையா? அப்படின்ற அந்த புரிதல் எனக்கு வந்ததுன்னா, ஒரு லெவலுக்கு மேல நான் கடந்து போயிடுவேன். நான் சொன்ன தங்க கதை தான். 2 வீடியோ பார்த்தா பார்ப்பேன். அதுல கருத்து இருந்தா பார்ப்பேன், கேட்பேன். கருத்து இல்ல, இது வெறும் காட்சி ஊடகம் தான், டான்ஸ் ஆடுறாருன்னா, நான் அது டான்ஸ் அதிலேயே போய் சினிமாலயே பார்த்துக்கிறேன். இந்த பஞ்ச் டயலாக. நான் எதுக்கு வந்து இங்க பார்க்கணும்? நான்லாம் வந்து சொன்னா நம்ப மாட்டாங்க. தீவிர விஜய் ஃபேன் நான். லவ் டுடே வந்த காலத்துல இருந்து விஜய் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அதை தாண்டி அறிஞர் அண்ணாவை படிச்சுட்டேன்ல. அப்ப அந்த புரிதல் வருதுல்ல. இங்க தான் பிரச்சனை. அதனால அரசியல் படுத்தினா ஒரு டேஞ்சர் இருக்கு. ஏய் என்னடா அண்ணன் வாட் ப்ரோ அரசியல்லாம் பண்ண சொல்றீங்க. பாய் ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவான். அஜித் பாருங்க மங்காத்தா படம் நடிச்சாரு, எல்லாம் நடிச்சாரு. அங்க இருப்பா, நான் இங்க இருக்கேன்ப்பா. படம் இருந்தா புடிச்சு போய் பாருப்பா. தொண்டர்களை ஒரு நாளும் நான் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு தெரில யார் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்னன்னு. இந்த அரசியல் போனால் 214 தொகுதி அவரால் கவர் பண்ண முடியாது. வேட்பாளர்களை தயார் பண்ண முடியாது. வேட்பாளர் அவரிடம் இல்லை. இதை நான் ஒரு வாட்டி இல்லை, நிறைய பேர் ஒரு சிலர் 29 30% சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 2 கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் 20% வந்துக்கிறாங்க. இப்படி தேர்தல் போக போக விஜய் ஒரு 15% வாங்குவார். நான் இப்போ சொல்கிறேன் 8 to 10% வாங்குவார் ஓட்டு. அதுலேருந்து கொஞ்சம் கூடும். அவர் போய் பிரச்சாரம்லாம் பண்ண ஒரு 2% 3%. அதுக்கு மேலெல்லாம் கூட்டணி இல்லாமலோ, இல்ல அவர் தலைமையில ஒரு 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 அணிய அமைக்காமலோ, முதலமைச்சர் கனவுலாம் வந்து என்னங்க விளாட்டா? கோட்ஸ் அண்ட் ஜார்ஜ் என்ன எழுதி வச்சு தான் நீங்க அங்க போற மாரி ஒரு காட்சி அமைக்கணும். விடவே மாட்டாங்க. அவ்ளோ பிரச்சனை குடுப்பாங்க. அவ்ளோ கோளாறு குடுப்பாங்க.